கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் பணிபுரிந்த பெண் அதிகாரி ஜாஸ்மின் லதா அரசு பணத்தை கையாடல் செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்த நிலையில் இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நாகர்கோவில் நீதிமன்ற தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டு வாக்கில் இணை வேளாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்தவர் நாகர்கோவிலை சேர்ந்த ஜாஸ்மின் லதா. இவர் நாங்குநேரியில் உதவி வேளாண்மை இயக்குநராக பணிபுரிந்து கடந்த மாதம் ஓய்வு பெற இருந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகர்கோவிலில் இணை வேளாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்த போது விவசாயிகளை சுற்றுலா அழைத்து செல்வதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை அப்போது முறைகேடாக போலியான வாகன எண்களை பயன்படுத்தி சுற்றுலா அழைத்து சென்றதாக கூறி 2,24,520 ரூபாய் கையாடல் செய்ததாக அப்போது கன்னியாகுமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவில் ஆய்வாளராக பணிபுரிந்த ஹெக்டர் தர்மராஜ் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் அனுப்பி வைத்தார். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் மேலிடத்தில் இருந்து வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவின்படி அப்போது ஆய்வாளராக பணிபுரிந்த ராபின் ஞானசிங் என்பவரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் பணிபுரிந்த பெண் அதிகாரி ஜாஸ்மின் லதா அரசு பணத்தை கையாடல் செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்த நிலையில் இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நாகர்கோவில் நீதிமன்ற தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டு வாக்கில் இணை வேளாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்தவர் நாகர்கோவிலை சேர்ந்த ஜாஸ்மின் லதா. இவர் நாங்குநேரியில் உதவி வேளாண்மை இயக்குநராக பணிபுரிந்து கடந்த மாதம் ஓய்வு பெற இருந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகர்கோவிலில் இணை வேளாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்த போது விவசாயிகளை சுற்றுலா அழைத்து செல்வதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை அப்போது முறைகேடாக போலியான வாகன எண்களை பயன்படுத்தி சுற்றுலா அழைத்து சென்றதாக கூறி 2,24,520 ரூபாய் கையாடல் செய்ததாக அப்போது கன்னியாகுமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவில் ஆய்வாளராக பணிபுரிந்த ஹெக்டர் தர்மராஜ் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் அனுப்பி வைத்தார். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் மேலிடத்தில் இருந்து வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவின்படி அப்போது ஆய்வாளராக பணிபுரிந்த ராபின் ஞானசிங் என்பவரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.